சென்னை பெரம்பூர் தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாசால் போராளி என பாராட்ட பெற்றவர். பெரம்பூர் தொகுதி மக்களின் குடும்பத்தில் ஒருவராக நெருங்கி நின்றவர். எதிரில் யார் நின்றால் என்ன, களம் என்னுடையது என்கிற துணிச்சலுடன் களமாடி வருபவர் திலகபாமா. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். பாரதியாரின் வரிகளை மெய்யாக்குவது போல் அரசியலிலும் தமிழ் இலக்கியத்திலும் தனக்கென தனித்துவமான இடத்தை நிறுவியவர் நமது பெரம்பூர் தொகுதி வெற்றி வேட்பாளர் திலகபாமா அவர்கள். திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டியில் பிறந்தவர். வணிகவியலில் பட்டம் பெற்றவர். கல்லூரி படிக்கும் காலத்தில் இருந்தே கவிதைகள் இயற்றி வந்த திலகபாமாவிற்கு தமிழ் பற்று மட்டுமல்ல, மக்கள் சேவை மீதும் ஆர்வம் இருந்தது. தனது படைப்புகள் மூலமாக சமூகம் மற்றும் பெண்ணுரிமை கருத்துக்களை பதிவு செய்து வரும் திலகபாமா இதுவரை 25 நூல்களை எழுதியுள்ளார். இவரது அரசியல் பயணத்தை குறிக்கும் வரலாற்று ஆவணமாக மாறியுள்ள இப்படிக்கு திலகபாமா எனும் நூல் அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது. தனது படைப்புகள் வாயிலாக சமூகத்தில் மாற்றங்களை நிகழ்த்திய திலகபாமா நேரடியாக பெண்களுக்கு சேவையாற்றவும் சமூகத்தில் மாற்றங்கள் கொண்டு வரவும் முடிவெடுத்தார். அதற்கு அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்த திலகபாமா ஆக்கப்பூர்வமான பெண்களை அங்கீகரிக்கக்கூடிய சமூக நீதி கட்சியான பாமகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அடிப்படை உறுப்பினராக இணைந்தது முதல் தற்போது பொருளாளராக செயல்பட்டு வரும் தற்போதைய காலம் வரை ஒரு பெண்ணாக திலகபாமாவின் மக்கள் பணிகள் அளப்பரியவை. பாமகவில் இணைந்தது முதலே மது ஒழிப்பு, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை எதிர்ப்பு, மாணவர்களின் கல்வி மேம்பாடு, மீனவர்களின் நலன் என பல்வேறு சமூக பிரச்சினைகளுக்காக களத்தில் இறங்கி போராடி வருகிறார். போராட்டத்திற்காக பல நாட்கள் சிறைவாசமும் அனுபவித்திருக்கிறார். வலது கரம் கொடுப்பது இடது கரத்திற்கு தெரியக்கூடாது என்பது போல தனது மதிக்கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை மூலமாக அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் கல்வி உதவிகளை வழங்கி வருகிறார். தான் நிர்வாக இயக்குநராக உள்ள மதி ஒருங்கிணைந்த சுகாதார மையம் சார்பில் நூற்றுக்கணக்கான கிராமங்களில் கண் பரிசோதனை மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தான முகாம்களை நடத்தியுள்ளார். ஆண்டுதோறும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் தூத்துக்குடி, நெல்லை, கடலூர் பகுதி மக்களுக்கு நிவாரண உதவிகள், இலவச மருத்துவ பரிசோதனை முகாம்களை நடத்தி வருகிறார். இன்று வரை தனது அரசியல் மற்றும் இலக்கியம் மூலமாக மக்களுடன் மக்களாக பயணித்து வருகிறார் நம் பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற வெற்றி வேட்பாளர் திலகபாமா. மனிதநேயம் மிக்கவரை, மக்களுக்காக சிந்தித்து செயலாற்றுபவரை இம்முறை சட்டமன்றத்திற்கு அனுப்புவோம். நம்முடைய ஒற்றை வாக்கு மூலம் நம் வருங்கால சந்ததியை வளமிக்கதாக மாற்றுவோம். வாக்களிப்போம் மாம்பழத்திற்கு, வாய்ப்பளிப்போம் நம்மில் ஒருவரான திலகபாமாவிற்கு.